உங்க துக்க நாட்கள் முடியும். உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்க அழுத நாட்கள் முடியும். உங்க வருத்தங்களை தாண்டுவீர்கள். 3 days ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி சொல்றார், நீங்க இதை தாண்டிடுவீங்கன்றாரு. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க இதை தாண்ட மாட்டீங்கன்னு நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் தாண்ட வைப்பார். நீங்க இதை ஜெயிக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க, கர்த்தர் ஜெயிக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். நீண்டதொரு காலம் யோர்தானின் இந்த பக்கத்தில் சத்ருவாகிய சாத்தான் உன்னை மடங்கடிச்சு வைத்துட்டான். நீ இதை தாண்டவே மாட்டேன்னு சிந்தனையில வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஆணையிடுகிறார். ஜோஷுவா சொன்னதை நான் சொல்றேன், 3 நாள்ல ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள இந்த யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள். யோர்தான் என்று சொல்லும் போதே அது வாழ்க்கையின் அனுபவங்கள், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேட் இன் லைஃப். கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களா. 2021 கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த எல்லா அனுபவங்களையும் அது சுட்டி காட்டுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ போராடினது போதும், உயர்ந்தும் தாழ்ந்தும் விழுந்த நாட்கள் போதும், நீ அழுதது போதும், நீ ஓரமாய் தள்ளப்பட்டது போதும், உன்னை குப்பை பேசின நாள் போதும், உன்னை நிந்தித்தது போதும், உன்னை எல்லாரும் ஏளனம் பண்ண நாள் போதும். இனி 3 நாள்ல இந்த யோர்தானை நீங்கள் கடந்து, சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் 3 நாள்ல தாண்டிடுவேன் அப்படின்னு. இவனுக்கு யாருக்கு தெரியும்? அடுத்த 3 நாள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், அடுத்த 3 நாள் கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்களேன், அடுத்த 3 நாள் கொஞ்சம் கர்த்தருக்கு காத்திருங்களேன்.